அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி உதான்பாகம் அத்வைத சக நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய ஜனத இன்றைய தினம் அக்ஷய திருத்தியை பதிவை தான் பார்க்க போறோம். அனைவருக்கும் அக்ஷய திருத்தியை நல்வாழ்த்துக்கள். இந்த நன்னாள்ல எல்லாருக்கும் எல்லா விதமான சௌக்கியங்களும் அக்ஷயமாக பெருகணும் அப்படின்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்களும் எல்லாருக்காகவும் வேண்டிக்கோங்க. இன்றைய தின பதிவு என்ன அப்படின்னா, நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கு, அது எந்த கோரிக்கையாக இருந்தாலும் ஏதாவது ஒரே ஒரு கோரிக்கையை மனசுல நிறுத்தி இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. அடுத்த வருடம் அக்ஷய திருத்தியை வருவதற்கு உள்ளாகவே அது கண்டிப்பாக நிச்சயமாக நிறைவேறும். இதற்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னா, கோவில்ல செய்வதுதான் சிறந்தது. கோவில்ல வெளியில சிவலிங்கம் இருக்கும். இன்றைய தினம் திங்கட்கிழமை இல்லையா, அதனால சிவன் கோவிலுக்கு எல்லாருமே போவீங்க. மாலையில 6 மணிக்கு மேல நீங்க கோவிலுக்கு போயிட்டு, அல்லது காலையில கூட போகலாம். இந்த வீடியோவை நீங்க எப்ப பாக்குறீங்களோ உங்க ஊர்ல கோவில்கள் திறந்திருந்தா நீங்க போலாம். வெளியில இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கு இந்த பூஜையை செய்யணும். ஒருவேளை கோவிலுக்கு போக முடியல, வெளியில சிவலிங்கம் இல்ல அப்படின்னா நீங்க இத வீட்டுல செய்யுங்க. ஆனா கோவில்ல செய்யுங்க. முடியல அப்படின்னா, இல்ல லிங்கம் இல்ல அப்படின்னா நீங்க வீட்டுல செய்யணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டுல அல்லது கோவில்ல தான் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் நம்ம கொடுக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, தண்ணீர் எடுத்து சிவலிங்கத்திற்கு மேல ஒரு சொம்பு தண்ணீர் விடணும். விட்ட பிறகு நல்ல சுத்தமான சந்தனத்தை நாம கல்லுல அரைச்சி, அந்த சந்தனத்தை தான் நாம வைக்கணும். வீட்டுல கூட நீங்க இருந்தது அப்படின்னா அரைச்சி எடுத்துட்டு போங்க. ஒருவேளை அந்த மாதிரி இல்ல அப்படின்னா கடையில இருக்கக்கூடிய சந்தனத்தை பயன்படுத்தலாம். இழைச்ச சந்தனத்தை நெற்றியில, அதாவது லிங்கத்திற்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த நெற்றி பாகத்துல வைப்போம் இல்லையா, அது மட்டும் இல்லாம அவருடைய உச்சி பாகத்துல, தலை பாகத்திலையும் சந்தனத்தை வைக்கணும். வைத்த பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, 108 அரிசி எடுத்துக்கணும். பச்சரிசி 108 எடுத்துக்கணும். இந்த 108 அரிசியும் உடையாம இருக்கணும். அந்த முனைகள், அரிசியினுடைய முனைகள் எல்லாமே உடையாம 108 அரிசிய நீங்க எடுத்துக்கணும். எடுத்துட்டு அந்த அரிசிய நீங்க கையில வச்சுக்கணும். உள்ளங்கையில வச்சுக்கணும். உள்ளங்கையில வச்சு கைய உள்ளங்கையில நம்ம வச்சோம் அப்படின்னா, அந்த அரிசி சிவலிங்கத்திற்கு மேல, சிவலிங்கத்திற்கு உச்சியில சந்தனம் நாம வச்சோம் இல்லையா, அந்த இடத்துல விழற மாதிரி நாம 5 விரல்கள், அதாவது நம்முடைய உள்ளங்கையில இருந்து அந்த விரல்களை கையை அப்படி நீட்டினோம் அப்படின்னா அது அப்படியே அந்த சந்தனத்துக்கு மேல விழணும். இந்த மாதிரி கையை நீட்டி, அதாவது கைகளை அந்த விரல்கள் மூலமாக, உள்ளங்கையில இருந்து விரல்கள் மூலமாக சிவலிங்கத்திற்கு உச்சியில் வைக்கப்பட்ட சந்தனத்தில் இந்த அரிசி எல்லாம் வேணும். இது தேவ தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளங்கையில இருந்து விரல்கள் மூலமாக விழக்கூடியதை தேவ தீர்த்தம் அப்படின்னுவாங்க. தேவர்களுக்கு நம்ம இந்த மாதிரி தான் செய்யணும். அதனால அந்த அரிசி எல்லாம் அந்த சந்தனத்திற்கு மேல விழற மாதிரி நீங்க பாத்துக்கணும். அப்படி விழும்போது உங்களுடைய கோரிக்கையை, பலமான ஒரு கோரிக்கையை நினைத்து அந்த அரிசி எல்லாம் நிதானமா கொஞ்சம் கொஞ்சமா விழற மாதிரி அப்படியே நீங்க கையை காட்டினீங்கன்னா எல்லாமே உச்சி பாகத்துல விழுந்துடும். அவ்வளவுதான் உங்களுடைய பரிகாரம் ஆகப்பட்டது, முடிந்து விட்டது. ரொம்ப எளிமையானதுதான். இப்ப நீங்க கோவில்ல இதை நீ செஞ்சுட்டீங்க, நல்லா வேண்டிட்டு வந்துட்டீங்க. கோவில்ல வெளியில சிவலிங்கம் இல்ல அப்படின்னா வீட்டுல இந்த அரிசியை நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மறுநாள் காலையில எடுத்து கால்படாத இடத்துல போட்டுடலாம். இந்த மாதிரி செய்யும் போது ஒரு கோரிக்கைகள் நிறைவேறும். ஏதாவது ஒரு கோரிக்கையை நினைத்து இதை செய்யுங்க. இன்றைய தினம் மாலை நேரத்துல குபேர பூஜை செய்வதற்கு ஏற்ற நேரம். தங்கம் நீங்க வாங்கணும் அப்படின்னா எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வாங்கலாம். இன்றைய தினத்திற்கு அந்த ராகு காலம், யமகண்டம், கெட்ட நேரம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்க சேர்த்து வைக்கிறதுக்காக, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நாங்க வாங்குறோங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம். அதனால இந்த பூஜையை நீங்க செய்யுங்க. இதன் மூலமாக நிச்சயமாக அடுத்த வருடம் வருவதற்கு உள்ளாகவே உங்களுடைய அந்த கோரிக்கைகள் நிறைவேறும். அற்புதமான ஒரு அக்ஷய திருத்தியை பரிகாரம் இது. இதை செய்வதன் மூலமாக எல்லாருடைய கோரிக்கைகளும் நிச்சயமாக நிறைவேறும். ஆனா அந்த அரிசி பச்சரிசியா இருக்கணும். அதனுடைய அந்த முனைகள் எல்லாமே உடையாம இருக்கணும். 108 எண்ணிக்கை மறக்கக்கூடாது. இதை மட்டும் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமா கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும். தண்ணீர் கொண்டு சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யும் போது
பித்தளை சொம்பு அல்லது காப்பர் சொம்பு வந்து நீங்க பயன்படுத்துங்க. சந்தனம் வந்து சிகப்பு சந்தனம் இருப்பது சிறந்தது. இந்த மாதிரி செய்யும் போது கோரிக்கைகள் நிறைவேறும். சிகப்பு சந்தனம் இல்லை அப்படின்னா உங்ககிட்ட என்ன சந்தனம் இருக்கோ அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம். மகாபெரியவா சரணம்.